ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ராதாகிருஷ்ணா பெயிண்டிங் தான். ஒரு குட்டி கதை, அதுவும் கேட்டுகிட்டே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு மரத்தடியில் கீழே மானும் அந்த மரத்துக்கு மேலே காக்காவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். காக்கா என்ன பண்ணுன்னா டெய்லி சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் மானுக்கு கொடுக்கும். மானுக்கு கிடைக்கிறத காக்காவுக்கு கொடுக்கும். ஒற்றுமையாக அந்த மரத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு குள்ள நரி போகுது. இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக வாழறத பார்க்குது. இந்த மானை எப்படியாவது சாப்பிடணும், இந்த மான் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சிந்திக்குது. காக்கா இல்லாத நேரத்தில் மானே இங்கே பக்கத்தில் ஒரு பழத்தோட்டம் இருக்குது பெருசாக, வா போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு கூப்பிடுது. இல்லை, நான் என் நண்பன்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன், ஸோ நான் சொல்லிவிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு குள்ள நரி சொல்லுது, நீ சொன்னால் மட்டும் என்ன, உன் நண்பன் உன்னை நான் சொல்ல போகிறான். என்ன தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் உனக்கு ஒரு நல்லது கிடைக்குதுன்னா அது அவனுக்கு பிடிக்காம தான் போகும். இதை நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், நீ கேட்டுப்பாரு, நாளைக்கு அவன் உன்னை போவேனான்னு தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது நரி. காக்கா வந்ததும் மான் சொல்லுது, இந்த மாதிரி பக்கத்து தோட்டத்தில் பழம் இருக்குது, நரி சொல்லுச்சு நாளைக்கு போய் நான் சாப்பிட்லான்னு இருக்கேன் அப்படின்னு. அப்போ காக்கா சொல்லுது, இல்லை நண்பா, குள்ள நரி ரொம்ப தந்திரமானது, அதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கும், ஆபத்து இருக்கும், வேண்டாம் நீ அங்கெல்லாம் போகாதன்னு சொல்லுது. மான் சரின்னு சொல்லிட்டு நம்ம காக்காவுக்கு தெரியாமல் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. மறுநாள் மான் போய் எல்லா பழங்களையும் சாப்பிட்டுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்ப வருது. மறுநாள் மான் போய் சாப்பிடும்போது அந்த தோட்டக்காரர் அங்கே வலையை விரித்து வச்சுருந்தார். இந்த நரி இதை பார்த்துட்டு ஒரு பொந்தில் ஒளிஞ்சிக்கிச்சு. மான் எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த நரி சவுண்டு கொடுத்துருச்சு, ஊழ விட்டுருச்சு. இந்த சவுண்டை கேட்டவுடனே மான் வேகமாக ஓட ஆரம்பிச்சிது. அங்கே இருந்த வலையில் அது மாட்டிக்கிச்சு. அன்றைக்கி நைட்டு அது மரத்துக்கிட்ட போல் காக்காவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, எங்கள் நண்பன் காணமேன்னு. ஸோ காக்கா போய் பார்க்குறப்ப இது வலையில் மாட்டி இருந்தது. அப்புறம் காக்கா சொல்லிச்சு, நண்பா நீ கவலைப்படாத, நான் அப்போவே சொன்னேன்ல, சரி பரவாயில்ல, நான் நாளைக்கு காக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரேன், நீ செத்து போன மாதிரி நடி. மான் செத்துருச்சு, அதான் பிணத்தை காக்கா தின்னுதுன்னு தோட்டக்காரன் புரிஞ்சுட்டு உன்னை வலையை எடுப்பான், அப்போ நீ வேகமாக தப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு காக்கா ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிடும். மறுநாள் அதே மாதிரி இதெல்லாம் நடக்கும். அப்போ தோட்டக்காரர் கோவம் ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து அந்த மான் கால் மேலேயே போடலான்னு அடிப்பார். ஆனால் அந்த மான் ஓடும்போது பின்னாலே இந்த குள்ளநரியும் ஓடும். தோட்டக்காரர் அடிக்கிற கட்டை குள்ளநரி மேலே பட்டுடும். குள்ளநரி அங்கேயே இறந்து போயிடும். மானும் காக்காவும் அவங்களோட இடத்துல போய் சேர்ந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மான் நல்ல பாடத்தை கற்றுக்குச்சு, நம்ம பழைய நண்பனை விட்டுட்டு புதுசாக ஒரு உறவு வருதுன்னு போகக்கூடாது, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை மான் கற்றுக்குச்சு. காக்கா எப்படி மானுக்கு நல்வழி காமிச்சு ஹெல்ப் பண்ணி ஆபத்தில் கூட்டிகிட்டு வந்ததோ, அதுபோல் இறை சக்தியும் நமக்கு நல்வழி காமிச்சு நல்ல ஆலோசனை கொடுத்து வழி நடத்திட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போல்லாம் நம்ம இறை சக்தியை விட்டுட்டு நம்ம சொந்தமாக சிந்திக்கும் போதோ இல்லை மற்றவங்க சொல்கிறத கேட்கும் போதோ நிச்சயமாக ஆபத்தில் நம்ம மாட்டுவோம். அப்போவும் அந்த இறை சக்தி தான் நம்மளை காப்பாற்றும். ஸோ எப்போவுமே நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கணும், எது நடந்தாலும் இறைவன்கிட்ட கேட்டுட்டு இதை நான் செய்யட்டுமா அப்படின்னு இறைவன் இல்லைன்னு பதில் வந்ததுன்னா அதை நம்ம முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சாதகம் பாதகமான நிகழ்ச்சியெல்லாம் இறைவனுக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கு பசுமையாக இருக்கிறதெல்லாம் நமக்கு நன்மையானதாக இருக்காது. ஸோ அதுதான் சொல்லுவாங்க, இறைவன் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டார், நமக்கு நன்மையானதை மட்டும்தான் கொடுப்பாருன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கூடவே இந்த பெயிண்டிங்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ நல்ல ஒரு கதையோடு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.